சமூகத்துடைய நிலைமைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு செல்வாக்கு உள்ள சில மனிதர்களுடைய கருத்து தான் மக்கள் கருத்துன்னு பொதுவாக அறியப்படுது. ஏன்னு சொன்னால் மக்கள் கருத்துனா ஒரு ஊரில் 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேரும் ஒரே கருத்து கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இருக்கவும் வாய்ப்பு இல்லை. அங்கே ஒரு தலைவர் இருந்தார்னா அவர் சொன்னால் அங்கே எடுபடும், அல்லது அங்கே ஒரு குழு இருக்குது, என்ன அந்த ஒரு நல சங்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க, வெல்ஃபேர் அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அந்த அமைப்பு ஒரு கருத்தை சொல்லுதுன்னா அந்த மக்கள் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. ஆக எல்லா இடத்துலையுமே, இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஒரு சிறிய குழு அது என்ன நினைக்குதோ அதுதான் மக்கள் கருத்தாக மாறுது. ஏன்னா இவங்க அந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ள மனிதர்களாக இருப்பாங்க அல்லது குழுவாக இருப்பாங்க. இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே உள்ள அட்மாஸ்பியர் இருக்கும். பொதுவாக அப்படி தான். நபியுடைய வழிமுறையை பின்பற்றுறதுன்னு சொன்னால் முதல் பின்பற்றத்தில் எதுவாக இருக்கணும்னு சொன்னால் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறது. இதுதான் நபியுடைய வேலை. நபிசலாசனுடைய 23 ஆண்டுகளில் அவர்களால் இயன்ற அளவுக்கு மேக்சிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட நபிசலாசனோட ஹஜ்ஜு செஞ்சவங்களே 1,24,000 சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அதை தாண்டி அவங்க காலத்துக்குள்ள பல நாடுகளுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை அவங்க செஞ்சிட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த வேலையை முழுமைப்படுத்திட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க. அல்லாஹ் சொன்ன கட்டளையை நிறைவேற்றிட்டாங்க. அதற்கு சாட்சியாக்கிட்டும் போனாங்க. நான் இந்த செய்தியை உங்களுக்கு முழுமையாக சமர்ப்பிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் நீங்கள் சமர்ப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நீயே சாட்சியாகிட்டேன்னு சொல்லி அல்லாவை சாட்சி வைத்து அவர்களுடைய வேலையை அவங்க முழுமைப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கு பிறகு அந்த பொறுப்பு அல்லது அந்த கடமை இருக்கிறது, இது எல்லா உம்மத்தார் மேலேயும் கடமை. அதனால தான் சஹாபாக்கள் அந்த இதுக்கு பிறகு நபிசுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பிறகு உலகம் முழுவதும் பரவி சென்றாங்க. அதனால தான் உலகம் முழுவதுலேயும் அவங்களுடைய அடக்கத்தலங்கள் இருக்குது. சஹாபாக்களுடைய அடக்கத்தலங்கள் வெறும் மக்கா மதீனாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா பரவி போனாங்க. உலகம் பூரா தங்களால் இயன்ற அளவுக்கு இந்த வேலையை செஞ்சாங்க. இப்போ முஸ்லீம்களுடைய நிலைமை என்னவா இருக்குன்னா, நம்ம வரை முஸ்லீம்கள் நாம் பின்பற்றினா போதும். இதுதான் பொதுவான முஸ்லீம்களுடைய மனநிலைமையாக இருக்குது. ஆனால் இதுக்காக இஸ்லாம் அந்த மாதிரி மார்க்கம் இல்லை. முஸ்லீம்கள் அந்த மாதிரி இருக்க வேண்டியவர்கள் இல்லை. மாறாக முழு மனித சமுதாயத்திற்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுங்கிறது நம்ம மேலே கட்டாயமான கடமை. அவங்கள யாரும் நிர்பந்திக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் கொண்டு போய் சேர்த்தியா அப்படின்னு நாளைக்கு எல்லாம் நம்மகிட்ட கேட்டால் என்னால் இயன்ற அளவுக்கு நான் செஞ்சேன். நபிசுல்லாஹ் அவங்களால இயன்ற அளவுக்கு செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு அந்த சஹாபாக்கள் சாட்சி கொடுத்தாங்க இல்லையா. அதுபோல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சேன். என்னுடைய அக்கம் பக்கத்தில் சொன்னேன், இல்லை நான் என்னுடைய பேச்சின் மூலமாக செஞ்சேன், இல்லை எழுத்தின் மூலமாக செஞ்சேன், அல்லது சோசியல் மீடியாவில் நான் சொன்னேன். அது பல பேருக்கு போய் சேர்ந்துச்சு. ஒரு விஷயத்தை போட்டோம்னா மக்கள் பார்க்குறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. சில பேர் தப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்குது, அது வேறு விஷயம். அப்போ ஒரு கருத்து நமக்கு போனால் அவன் ஏற்றுக்கிறானா இல்லையா, அட்லீஸ்ட் போய் சேருது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. அது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க குரூப் மூலமாக உலகத்தில் எந்த மூலையில் இருக்கவங்க கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுமாரி ஒரு சிலர் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம், அவன் வேணும்னே பண்ணுறான், திட்டமிட்டு பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஒரு சிலர்கிட்ட இருக்குது. ஆமாம் இது கரெக்டு தான். முழு உலக மக்கள் அவ்வளோ பேரும் எங்களுடைய சகோதரர்கள். இதுதான் நாங்கள் நினைக்கிறோம். உன்னை என்னை படைச்ச கடவுள் ஒருத்தர் தான், நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள். இதுதான் உண்மையும் கூட. ஆனால் முஸ்லீம்கள்லேயே அறியாமையினால பல பேர் அந்த வித்தியாசம் பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நமக்கு லாயக்கு இல்லைன்றவங்க இருக்கிறாங்க, அவனெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்றவங்க இருக்காங்க, அதுமாரி இருக்கிறாங்க. ஆனால் அசல் என்னென்னா அதுதான் நம்ம எல்லோரையும் படித்தவங்க இறைவன் ஒருத்தன் தான். இந்த செய்தி தான் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை நம்மளால் இயன்ற அளவுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இஸ்லாத்தை பற்றி மக்கள் மத்தியில் நல்ல விதமான கருத்துக்களை உருவாக்குறது. ஏன்னா இப்போ எப்படி இருக்குது நிலைமை பார்த்தா, இப்போ ஒரு காலம் இருந்தது, சஹாபாக்கள்லாம் நேரடியாக வந்தாங்க, சொன்னாங்க. அன்னைக்கு அந்த அவங்களுடைய நேர்மையை பார்த்து, அவங்களுடைய ஒரு உண்மையான தன்மையை பார்த்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கொஞ்ச காலம் முன்னாடி வரையும் கூட முஸ்லீம்கள் சொன்னால் அவங்களாம் நல்லவங்க, அவங்க கடையில் வாங்கி ஏமாற்ற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, அநியாயமாக கொள்ள லாபம் வைக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ காலப்போக்கில் நம்ம முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன ஆகிப்போச்சு, இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம பிழைக்க முடியாது, இப்படியெல்லாம் இருந்தால் இந்த காலத்துக்கு பொருந்தாது, இப்படியெல்லாம் இவங்களாவே ஒரு கற்பனையை உருவாக்கிக்கிட்டு மக்களை போலயே பெரும்பாலான நிலைமை ஆகிப்போச்சு. அதனால முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்ல மனிதர்கள், அவங்க ஏமாத்தாதவங்க அப்படிங்கிற சூழ்நிலை மாறி போய் ஒரு பக்கம் இது,
இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் சொன்னாவே தீவிரவாதிங்க, அவங்க மோசமானவங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் திட்டமிட்டு மீடியா மூலமாக பரப்பிக்கிட்டு இருக்கான். முதல் வேலை என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இஸ்லாம்னா என்ன, இஸ்லாமுடைய கொள்கை என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன, முஸ்லிம்கள் செய்யக்கூடியது என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, இதை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி நல்ல கருத்துக்களை உருவாக்கணும். முஸ்லிம்களுக்கும் அதில் படிப்பினே இருக்குது, இப்படித்தான் இருக்கணும், அதுதான் இஸ்லாம்னு சொல்லும்போது நம்மளும் அப்படி நடக்கணும் அப்படிங்கிற படிப்பினே இருக்குது முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து உயர்ந்த கருத்து, சிறந்த கருத்து, அதை பின்பற்றினா மக்கள் எல்லாம் சமமாக இருப்பாங்க, சமத்துவமாக இருப்பாங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அந்த கொள்கைகளை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் முதல் கட்டம். அது மக்கள் கருத்தை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பிற்கு முதல் பணி.